ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான எறா குழம்பு எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கடுகு வந்து ஆட் பண்ணுங்கள். அப்புறமா அரை ஸ்பூன் வந்து நீங்கள் வெந்தயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து நீங்கள் சீரகம் வந்து ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாது, எல்லா ப்ராடக்ட் ரிவ்யூ, ஸ்கின் கேர், ஹேர் கேர், கோலம் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஆல் இன் ஒன்று தான் நம்ம சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து தெரியும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணணும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புலாம் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 பல் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி எப்போவுமே நான் எல்லாமே எடுத்துகிட்டு தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எறா வாஷ் பண்ணும் போதே நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் எல்லாமே வாஷ் பண்ணியிருப்போம். ஸோ அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி எல்லாமே நசுங்க ஆரம்பிக்கும். எறா வந்து நான் 1 கேஜி தான் இன்றைக்கி வாங்கினேன். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய், அதே மாதிரி வந்து கத்திரிக்காய். முருங்கைக்காய், கத்திரிக்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். முருங்கைக்காய் வந்து ஒரு பெரிய முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எறா குழம்பு வைக்கும் போது இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்தால் தான் உங்களுக்கு எறா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக குண்டாக ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே தெரியும் நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்து நீங்கள் அந்த எறா குழம்பு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எறா குழம்பு வீட்டில் குக் பண்ணுறீங்கன்னா இந்த கத்திரிக்காவும் அதே மாதிரி முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முருங்கைக்காய் இல்லாமல் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வராது. இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்மெல் வருது. இப்போ நம்ம வந்து இந்த எறா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எறா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற கருப்பு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இன்னொரு தடவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன். 1 கேஜி வந்து வாங்கினேன். ஸோ இப்போ இது வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எறா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது கூடவே வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து நான் ஒரு டப்பாவில் போட்டு நான் ஆட் பண்ணுறேன். 5 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் குக் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் 3 பேர் 4 பேர் இருந்தால் நீங்கள் 5 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லையே கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எறா குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் வராது. மீன் குழம்புனா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எறால வந்து மினிமம் 5 போட்டாலே வந்து போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு நல்லா 2 நிமிஷம் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி இருக்குது பாருங்கள், அது வந்து 2 சொம்பு வர அளவுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சிட்டு நான் அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 2 பெரிய சொம்பு வந்து நான் ஆட் பண்ணி நான் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் ஸ்மெல்லு, முருங்கைக்காய் ஸ்மெல்லாம் வந்து சூப்பராக நம்மளுக்கு இதிலே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணால் போதும்.
இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இது நம்மளுக்கு நல்லா குக் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வைக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பரான நம்மளுக்கு எறா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி இன்னைக்கு குக்கரில் தான் பண்ணேன். ஆனால் நீங்கள் குக்கர் விசில்ராக போடணும் அவசியம் இல்லை. மேலே ஒரு பாத்திரம் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நான் வந்து இதை முடிச்சிடுறேன். நான் இதில் வந்து காட்டுறேன். நீங்களே வந்து பாருங்கள் எறா அப்புறம் நம்ம கூட சேர்த்து அந்த காய்கறிங்க எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.